ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான சுவையில் இறால் பிரியாணி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமே இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக பசங்க வந்து ஏதாவது சூடாக ரெசிபி பண்ணுங்கள், நான்வெஜ் பண்ணுங்கள் மம்மி, ஸ்கூல் போகும்போது எங்களால் கொண்டு போக முடியல, இன்றைக்கி நாங்கள் லீவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் கடைக்கு போயிட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். வச்ச உடனே என் பிள்ளைங்க நான் க்ளீன் பண்ணி தரேன் மம்மின்னு சொல்லி அவங்களே எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எங்கள் வீட்டு குட்டி பாப்பா சமையல்னு. அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து என் 2 பெண் பிள்ளைங்களுமே வந்து எனக்கு எல்லா வேலையுமே எனக்கு கூட ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு. கிச்சன் ஒர்க்கு மட்டும் கிடையாது, பூஜை ரூம்லேயும் எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இந்த இறால் வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இறால்ல மசால் தடவி ஊற வச்சு நம்ம பண்ணும்போது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இந்த இறாலுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறாலோட இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் போல் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது மேலே ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஒரு இஞ்சிலேருந்து கொஞ்சமாக ஒரு துண்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு 4, 5 பூண்டு பற்கள், இது கூட கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்திக்கிறேன். இது நம்ம தண்ணியெலாம் ஊற்றி அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக லைட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த நெய் உருகட்டும். இப்போ வந்து நம்ம ஓல் கரம் மசாலா எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். ஓல் கரம் மசாலா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, இந்த மாதிரி. இப்போ அது நல்லா வதங்கி வந்திருக்கு எண்ணெயில். இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம். அதை எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக தான் 2 பெரிய தக்காளியும் எடுத்திருக்கேன். அதையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வரணும். தேவைப்பட்டால் சால்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்திக்கிறேன். தயிர் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தயிர் சேர்த்தி தான் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தயிர் சேர்த்தி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட மசாலா சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறேன். இது கூடவே கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கலர் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. அதுக்காக தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இறால் எடுத்து இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இறாலில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதனால் அந்த தண்ணியிலே அது வந்து வெந்து வந்துடும். நம்ம வந்து இது கூட தண்ணிலாம் சேர்த்து வேக வைக்க தேவையில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இறாலோட மசாலாவில் நல்லா கோட்டாகி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி. பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போவுமே
1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த அரிசியை உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ரொம்பவும் கரண்டி போட்டு கிளறக்கூடாது. அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கும். அரை மணி நேரத்தில் அரிசி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக மைல்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம உடனே வந்து குக்கரை மூடி போட்டு மூடக்கூடாது. ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு லைட்டாக மைல்டாக இந்த மாதிரி லைட்டாக கிளறிக்கோங்க. ரொம்பவும் கிளறக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு இதுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிதமான தீயில் ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் போல் வந்திருக்கு. இப்போ நம்ம உடனே ப்ரெஷர் இறங்கின உடனே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எனக்கு வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் கரண்டியால் கிளறி விடுறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு ஓரமாக இந்த மாதிரி லைட்டாக கிளறி எடுக்கணும். நம்ம நடுவில் எடுக்கக்கூடாது. எப்போவுமே பிரியாணி வந்து ஒரு ஓரமாக தான் எடுக்கணும். சாதமெல்லாம் உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு சூப்பராகவே வந்திருக்கு. நான் செய்த இதே அளவுகளோட இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராகவே வரும். இந்த பிரியாணியை நம்ம வாழலையில் வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சமைக்கும் போது இருக்கிற டேஸ்ட்டை விட நம்ம வாழலையில் சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த பிரியாணியோட வெங்காய பச்சடியும் முட்டையும் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு வந்து ஆஃபலி எக்ஸாம் போயிட்டுருக்கு. பசங்க படிச்சுட்ருக்காங்க. பசங்க ஆசையாக கேட்ட இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட நான் கொடுத்தேன். அவங்க ரொம்பவும் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.